ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி வரைக்கும் போய் பக்கத்துல தரிசனம் செய்யக்கூடிய ஆர்ஜித சேவாக்களுக்கு ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூலமாக எப்படி ரெஜிஸ்டர் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் செய்யக்கூடிய ஆர்ஜித சேவாக்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களை குலுக்கல் முறையில், அதாவது லக்கி டிப் மூலமாக தான் செலக்ட் பண்றாங்க. இந்த லக்கி டிப்பிற்கு ஆன்லைன் மூலமாகவும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். திருமலைக்கு நேரடியாக போகக்கூடிய சமயத்தில் ஆஃப்லைன் மூலமாகவும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இந்த வீடியோவில் ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ஆன்லைன் லக்கி டிப்பில் ரெஜிஸ்டர் செய்வதற்கு மொத்தம் 4 சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா. இந்த லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதமும் 18ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் நடக்கும். இந்த 2 நாட்களுக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் முழுக்க இலவசம் தான். 20ஆம் தேதி காலையில் 10 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் 20ஆம் தேதி மதியம் 12 மணி போல் எலக்ட்ரானிக் லக்கி டிப் லைவ்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த குலுக்கல் முறையானது சிஸ்டமே கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஸோ பர்சனலாக யாருமே யாரையும் தேர்ந்தெடுப்பது கிடையாது. 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் எந்த சேவாவில் எந்த நாளில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அதே சமயம் சேவாவில் செலக்ட் ஆனவங்களுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு அவங்க எந்த சேவாவில் எந்த தேதியில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற விவரம் பற்றியும் அந்த சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணுவதற்கான பேமெண்ட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு 22ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அவங்க சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணி முடிக்கணும். ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் பொறுத்த வரைக்கும் எந்த மாதத்தில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறோமோ அந்த மாதத்திலிருந்து 3ஆவது மாதம் திருமலை கோவிலில் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்களுக்கு தான் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போது பிப்ரவரி மாதத்தில் ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பிற்காக நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறோம்னா மே மாதத்தில் திருமலை கோவிலில் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்களுக்கு தான் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். டிடிடி ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் செய்து கீழே இருக்கக்கூடிய கெட் OTP பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணி கீழே இருக்கக்கூடிய லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜில் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய லிங்க்ஸ் 3 இடங்களில் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லிங்க்ஸையுமே ரெட் டிக்கால் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3 லிங்க்கில் எந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாலும் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய பேஜில் லக்கி டிப்பினுடைய 11 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்ரீட் டு தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக் மார்க் விடும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அண்ட் பில்கிரிம் டீட்டெயில்ஸ்னு 2 செக்ஷன் இருக்கும். இதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையுமே தப்பே இல்லாமல் என்டர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஆதார் நம்பரும் உங்களுடைய பேரும் என்டர் பண்ணுறப்போ எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கீங்களா என்பதை ஒரு முறை என்ஷூர் பண்ணிக்கோங்க. 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த லக்கி டிப் நாம் அப்ளை பண்ண முடியாது. 12 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த லக்கி டிப்பிற்காக நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். 2க்கு மேற்பட்டவர்கள் இருக்கீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கோங்க. அதற்கடுத்து வேறொரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஃபோட்டோ ID ப்ரூஃபில் இண்டியன்ஸ் ஆதார் கார்டு ஆப்ஷன் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். NRI பீப்புள் வேலிட் விசா இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த பாஸ்போர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். மற்றபடி இந்தியன்ஸாக இருந்து நீங்கள் இந்தியாவிலே இப்போது வசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஆதார் கார்டு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பாஸ்போர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா சேவாவிற்காக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் உங்ககிட்ட விசாவும் கேட்பாங்க. இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண பிறகு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது 4 ஆர்ஜித சேவாக்களினுடைய டிக்கெட் ரேட், ரிப்போர்ட்டிங் டைம், சேவா டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கு கீழே செலக்ட் சேவா அண்ட் டேட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
எந்த மாதத்தில் நீங்கள் ஆர்ஜித சேவாவிற்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாதத்திற்குரிய கேலண்டர் ஓப்பன் ஆகியிருக்கும். இதில் சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா நடக்கக்கூடிய நாட்களும் அந்த ஒரு நாளுக்கு எத்தனை பேரை செலக்ட் பண்ணுறோம் என்ற விவரங்களும் இந்த டேபிளில் இருக்கும். இந்த டேபிளுக்கு மேலே செலக்ட் ஆல் சேவாஸ் டேட்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா நாட்களும் எல்லா சேவாவும் நமக்கு செலக்ட் ஆகிடும். இந்த ஆப்ஷன் செலக்ட் செய்தோம்னா ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சேவாவில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கும். இல்லை, நான் ஏற்கனவே சுப்ரபாதம் சேவா பார்த்துருக்கேன், தோமாலா சேவா பார்த்துருக்கேன், அர்ச்சனா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா தான் பார்க்கணும், அதுவும் இந்த குறிப்பிட்ட நாளில் கிடைச்சா எனக்கு லீவ் பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்னா நீங்கள் அந்த குறிப்பிட்ட சேவாவையும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த தேதி தோதாக இருக்குமோ அந்த தேதியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி செலக்ட் பண்ணணும் என்பதை நான் ரெட் டிக் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். செலக்ட் ஆல் சேவாஸ் டேட்ஸ் என்ற ஆப்ஷனோ அல்லது உங்களுக்கு குறிப்பிட்ட சேவா குறிப்பிட்ட தேதி எது உங்களுக்கு வசதியோ அதை செலக்ட் செய்த பிறகு கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகியிருக்கும். இப்போ இந்த பேஜினுடைய பேஸ் போர்ஷனில் இருக்கக்கூடிய கண்டினியூ டு ரிவ்யூ என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னாடி பேஜஸில் நம்ம என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணமோ அந்த மொத்த டீட்டெயில்ஸும் இப்போ டிஸ்பிளே ஆகக்கூடிய பேஜஸில் இருக்கும். அதையெல்லாம் சரிபார்த்த பிறகு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லக்கி டிப்பிற்காக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்முடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா இன்னும் குழுக்கள் நடத்துவதற்கு எத்தனை மணி நேரம் இருக்கிறது என்ற டீட்டெயில்ஸ் நமக்கு காமிக்கும். 22ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் எந்த தேதியில் எந்த சேவாவில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் பிடிஎஃப் லிஸ்ட் டிடிடி அப்டேட் பண்ணுவாங்க. அதே சமயம் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு எந்த தேதியில் எந்த சேவாவில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அதற்குரிய கட்டணம் பே பண்ணுறதுக்கும் பேமெண்ட் லிங்க்கும் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த பேமெண்ட் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் சேவாவிற்கான கட்டணம் பே பண்ணி முடிக்கலாம். இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.